இந்த பைரவி வந்துட்டு இப்போ பின்தொடர்ந்து போய் நம்ம ரேவதி எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, இப்போ ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா அங்கருந்து கிட்னாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா அதே சமயம் இப்போ இந்த பைரவி வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சரியான பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கா. அதாவது அவங்க அண்ணிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "அண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ இன்னமும் நல்லவன்னே நெனச்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட அவ என்ன சொல்லிட்டு போனா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, "என்ன சொல்ற அ அதாவது பைரவி நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல சும்மா சொல்லுங்களேன்" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு இலக்கியா இருந்துட்டு, அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இப்போ அதாவது இந்த பைரவி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அதாவது அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காகலாம் போல, இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் மாத்திரை, மருந்து அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய பார்த்து ரேவதி கிட்ட குடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ரேவதிய பார்க்க போறதுக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி மறைக்கணும் அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதே மாதிரி என்ன இலக்கிய அது? பைரவி சொல்றது உண்மையா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஆமா அத்த. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து வாங்கின்னு போய் குடுத்துட்டு வரதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் ஒத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படி